எனக்கு ஒரு டவுட். என்ன? கல்யாணமானா இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிருமா என்ன? பதில் சொல்லுப்ல. ஏன் இந்த கேள்வி கேக்குற? இல்ல, நான் பார்த்த பாதி பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியமாவே சுத்துதுங்களே, அதான் கேக்குறேன். ஏண்டி இப்ப யார சொல்ற? ஒன்னத்தையா உங்க புது அண்ணி இருக்காங்கல்ல, புது அண்ணி, அந்த புது அண்ணியை தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எம்புட்டு அமுக்குனி மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தியா ஏதோ சீரியல்ல வர மருமக மாதிரி. உன் கூட சாமி கும்பிட மாட்டேன், நீ சொன்ன என்னால கேட்க முடியாதுன்னு எம்புட்டு பேச்சு பேசுது பாத்தியா? தாலி கட்டுற வரையும் தான் அம்பியா இருக்கிறாளுங்க. தாலி கழுத்துல ஏறினதுக்கு அப்புறமே முடிய உரிச்சு போட்டு அண்ணியனா மாறிடாளுங்க. ஆமா, இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனையா தெரியல மைனா. என்ன ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரிகளா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாமா, என் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் நடுவுல ஏதோ சண்டை போல இருக்கு. ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டே திரியுறாங்க. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டைன்னு நீ எப்ப பார்த்த? வண்டியில வரும்போது என் அண்ணன் மன்னிப்பாய பாட்டு பாடுச்சு. ஆனா அண்ணி அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல. அப்புறம் கோவிலையும் ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை வச்சுதான் சொல்றேன். நீ சொல்றது சரிதான் மீனாட்சி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை தான். உங்களுக்கும் தெரியுமா? தெரியும் தெரியும், நடக்கிற எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமா, என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். என்ன பிரச்சனைன்னு விளாவரியா தெரியல. நான் வைத்தியம் என்ன காதலிக்கல, என் உருவத்தை தான் காதலிச்சிருக்காரு, அது இதுன்னு பொத்தாம் பொதுவா துளசி சொல்லுச்சு. நினைச்சேன் எங்க அண்ணன் தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன். நடந்தது என்னன்னு தெரியாம நீயும் இப்படி பொத்தாம் பொதுவா சொல்லாத மீனாட்சி. தப்பு துளசி மேல கூட இருக்கலாம்ல. வாய்ப்பே இல்ல மாமா, நாங்க எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா தான் இருப்போம். இந்த ஆம்பளைங்க தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து எங்க உயிரை சேர்த்து எடுப்பீங்க. இதுல ஆம்பளை பொம்பளைன்னு பேச என்ன இருக்கு மீனாட்சி? தப்பே பண்ணாத ஆணும் கிடையாது, தப்பே பண்ணாத பொண்ணும் கிடையாது. யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே. ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல என் அண்ணி தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. என் அண்ணன் தான் தப்பு பண்ணிருக்கணும். இருக்கட்டுமே, அவர் தான் வெளிப்படையா மன்னிப்பாயான்னு பாட்டெல்லாம் பாடினாரு. அதுக்கப்புறமாவது மன்னிக்கலாம்ல. எதுக்கு மன்னிக்கணும்? நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு ஐம் சாரின்னு வந்து சொல்லுவீங்க. நாங்களும் சரின்னு மண்டையாட்டிட்டு போயிட்டே இருக்கணுமா என்ன? சரி விடு, பொம்பளைங்க சைக்காலஜியே தான். இதுல நான் பேசி என்னத்தை திருத்த முடியும்? என்ன பொம்பளைங்க சைக்காலஜி? பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்னு கேட்டேன். விடுமா. விடலாம் முடியாது, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன், கத்தாத. ஒரு ஆம்பளை என்னடா தப்பு பண்ணுவான்னு கழுகு மாதிரி காத்திருக்க வேண்டியது, தப்பு கண்டுபிடிச்சு ஒரு பெரிய சண்டை போட வேண்டியது, அப்புறம் அவனை நாய் மாதிரி லோலோன்னு ஐம் சாரின்னு பின்னாடியே அலை வைக்க வேண்டியது, அதுல உங்க ஈகோவை திருப்திப்படுத்திக்க வேண்டியது. இதான உங்க சைக்காலஜி? நாங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் திட்டுவீங்க, கேட்காம கண்டுக்காம இருந்தாலும் திட்டுவீங்க, அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய சண்டை வரும். இதான உங்க சைக்காலஜி? மாமா, நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஏய், பிடிக்கலன்னா விட்டு போக வேண்டியதானே? ஏன் கூட இருந்து எங்களை போட்டு சாவடிக்கிறீங்க? நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, அவ்வளவுதான். என்னாச்சு? இந்தாப்ல ஏன் கூப்பிடுறேன்ல, ஏன் இப்படி ஊரா விட்டு பிரச்சனைக்காக நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? சும்மா சைக்காலஜி சுவாலஜின்னு சொல்லிட்டு லூசமா பேசிட்டு இருக்கேன். வேட்டையா, மீனாட்சிக்கும் உனக்கு என்னடா சண்டை? ஐயோ, சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தேன். பிடிக்கலன்னா போக வேண்டியது தானேன்னு சொன்னியே, ஏன்?